Okay, let's start. ஓகே சாதனா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் சொல்லி தந்தது இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதானே ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இவனுக்கு சொல்லி கொடுத்துருச்சு, சாதனாக்கு சொல்லி கொடுக்கல. இங்கிலீஷும் எனக்கு ஒரே ஒரு லெசன் தான் சொல்லி கொடுத்தேன். சரி, ஓகே. சரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான்மா இது. ஓகேவா? கம்ப்யூட்டர் வந்து நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. நான் 10th படிக்கிற வரையும் கம்ப்யூட்டர் கிடையாது. 11th படிக்கும்போது தான் கம்ப்யூட்டர் வந்து ஓரளவுக்கு எல்லாரும் இதில் வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப பெரிய ஆஃபீஸு, பேங்க்ஸு அங்கே தான் இருக்கும். நார்மலாலாம் பார்க்க முடியாது. ஸோ நான் 11th 12th படிக்கும்போது தான் கம்ப்யூட்டர் அப்போ தான் ஸ்லோவாக வந்து எமர்ஜ் ஆச்சு எல்லாருக்கும் அந்த மாதிரி. அப்புறம்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டெவலப் ஆகி இப்போ லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸில் பார்த்தோன்னா டிராஸ்டிக் சேஞ்சு. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் வேர்ல்டு வந்து கான்ட் ரன் வித்தவுட் கம்ப்யூட்டர் அப்படி ஆகிப்போச்சு. இப்போ கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் இஸ் ஆல்சோ ஏ கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ இந்த கம்ப்யூட்டர்னால் இது டெஸ்க்டாப்பு, லேப்டாப் தான் கம்ப்யூட்டர் இல்லை. ஈவன் ஃபோன் வந்து இட்ஸ் ஆல்சோ ஏ கம்ப்யூட்டர். அதுவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் ரன் ஆகும். கரெக்டாக நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோன் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் ஆகும்? ஆண்ட்ராய்ட் ஃபோன் சொல்கிறோம்ல, ஆண்ட்ராய்டு. அந்த மாதிரி லேப்டாப்லாம் மோஸ்ட்லி பார்த்தோன்னா விண்டோஸ். ஆப்பிள் ஃபோன், ஆப்பிள் iOS. ஓகேவா? நிறைய இருக்கு ஆப்பிள். ஆமாம், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டுக்கும் ஃபோனில் இருக்குது. ஓகேவா? அவங்களது இருக்குது, கூகுள் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஃபோன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஃபோன் இருக்குது. ஓகேவாம்மா? ஸோ இதில் நம்ம வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் மாதிரி. ஸோ அதில் எப்படி ஆப்ரேட் ஆகுது, என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் ஆகுது, ஒரு வாரத்தில் அது முன்னாடி காலத்தில் எப்படி பண்ணாங்க, இப்போ எப்படி பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரால் நமக்கு என்னென்ன யூசஸ்ஸு, எவ்வளோ நம்ம வந்து அதை கம்ப்யூட்டரால் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியுது, அதெல்லாம் தான். ஓகே, முக்கியமான சப்ஜெக்ட் தான். ஆனால் நான் எங்கள் இதில் ஒரே ஒரு வாரத்தில் ஒரே ஒரு தரம் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து லெசன்ஸ் கம்மிப்பா. இப்போ சயின்ஸு, சோஷியல் மாதிரி வந்து அவ்வளோ லெசன்ஸ்லாம் கிடையாது கம்ப்யூட்டரில். ஓகே, கம்ப்யூட்டர் வந்து ஓரளவு கவர் பண்ணிடலாம். அதை தாண்டி போனால் ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி இது வரும். அதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னா மேக்ஸ்லாம் படிச்சிருக்கணும். புரியுதாம்மா? ஸோ இந்த வயசில் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கம்ப்யூட்டர் ஸ்லோவாக தான் வரும். அதனால தான் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து லெசன்ஸ்லாம் சின்னதாக இருக்கும். வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் கிளாஸ் வைப்பாங்க. ஓகேவா? அவ்வளோ படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதில் மீன்ஸ் சயின்ஸு, மேக்ஸு இதெல்லாம் நல்லா படிச்சிங்கன்னா தான் கம்ப்யூட்டர் அட்வான்ஸாக போகும்போது உங்களுக்கு புரியும். அதனால் இதை இப்போ எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஓகேவா? அது ரொம்ப கஷ்டம் இப்போ எடுக்கிறது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, லெசன் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, கம்ப்யூட்டர் அந்த வேர்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குதா? கம்ப்யூட்டர்ஸ் என்ன க்ளூ கிடைக்குது? அதில் ஒரு ஹிடன் வேர்டு இருக்குது. என்னது? கம்ப்யூட்டர்ஸ். என்னது? கம்ப்யூட்னா என்னது? கால்குலேட். ஏதாவது வந்து கால்குலேட் பண்ணுறத ஓகே கம்ப்யூட் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து கம்ப்யூட்டர்ன்றது வந்து கால்குலேஷனுக்கு தான் வந்து பயன்பட்டுச்சு. ஒரு பெரிய நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர், அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பேசிக்காக கால்குலேஷன் பர்பஸுக்காக தான் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் அபேக்கஸ் வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? கால்குலேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதில் வேறு அதாவது எல்லாமே மேக்ஸ் பேஸ்டு தான். ஓகேம்மா? எல்லாமே வந்து ஸ்டில் மேக்ஸ் தான் பேஸு. ஆமாம், மேக்ஸ் பேஸ்டு தான். ஆனால் அதை வச்சு இப்போ நம்ம கம்ப்யூட்டரை வந்து ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்துக்குமே நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, அதனால தான் வந்து அது கம்ப்யூட்டர்ஸ். ஓகே பாருங்கள். present day computer is the product of many improvements over a period of time. In this chapter we will learn about the history of computers from the beginning na starting la irundhu எப்படி வந்து கம்ப்யூட்டர்ன்ற ஒன்று வந்து எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, இன்வென்ட் பண்ணாங்க, அப்புறம் இப்போ நம்ம எவ்வளோ லேட்டஸ்ட்டாக எந்த கம்ப்யூட்டர் வந்து இப்போலாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அது வரையும் பார்க்க போகிறோம். ஓகே, லேர்ன் அபவுட் ஏர்லி கால்குலேஷன் டிவைசஸ். ஏர்லி கால்குலேஷன்னா இங்கே ஏர்லின்னு எதை சொல்கிறாங்க? ஏன்ஷியன், முன்னாடி காலத்தில். ஓகே, அடுத்து மெக்கானிக்கல் கவுண்டிங் டிவைசஸ். என்னது? மெக்கானிக்கல் அண்டர்லைன் பண்ணுங்க. மெக்கானிக்கல்னா
நம்ம கையில் இல்லை நம்மளா ஏதாவது பண்ணுறது, இப்போ இப்படி சுற்றுறது இல்லை அபாக்கஸில் நம்மளா எண்ணுறது, அதெல்லாம் என்னது மெக்கானிக்கல். ஓகே, எலக்ட்ரானிக்கில் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது. ஓகேவாம்மா? ஸோ இங்கே மெக்கானிக்கல் சொல்கிறாங்க. அடுத்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கவுண்டிங் டிவைசஸ். எலக்ட்ரோ மெக்கானிக்கல்னால் கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸு அப்புறம் மெக்கானிக்கல், அதை வச்சு கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து எலக்ட்ரானிக் கவுண்டிங் டிவைஸ். எலக்ட்ரானிக் கவுண்டிங் டிவைஸ் என்னது? இட்ஸ் நத்திங் பட் கால்குலேட்டர். கால்குலேட்டர் பார்த்துருக்கீங்களா? கடையிலலாம் வச்சுருப்பாங்கல்ல, வெறும் கால்குலேட்டர் மட்டும் இருக்குமே, நம்பர் இருக்கும், பட்டன் இருக்கும், 1 2 3 ப்ரெஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்கல்ல, மளிகை கடையிலலாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கேன் நீ? வீட்டில் இருக்கா? வெரி குட். ஓகே, அடுத்து மாடர்ன் கால்குலேட்டிங் டிவைசஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் மாடர்ன் கால்குலேட்டிங், அதாவது இன்னும் அட்வான்ஸாக கால்குலேட் பண்ணுறதுக்கான டிவைஸ் வந்தது. அதை தான் நம்ம கம்ப்யூட்டர்னு சொல்ல ஆரம்பித்தோம். ஓகேம்மா? ஓகே, அடுத்தது பாருங்கள், ENIAC அண்ட் UNIVAC. இதோட அப்ரிவியேஷன், நம்ம எக்ஸ்பான்ஷன் எல்லாமே நம்ம வந்து லேட்டராக பார்க்கலாம். ஓகே ஓகே, அங்கே பாருங்கள், கௌஷிக் உட்காந்துருக்கான். யாரு? நீ தான் இது. ஆமா, நீ அப்படித்தானே உட்காந்துருப்ப. சரி, ஓகே. ஏர்லி கால்குலேட்டிங் டிவைசஸ். ஏர்லி மேன் ஓகே used stones, sticks, fingers, pebbles and cowries to count. அதாவது ஸ்டோனு, கல், சின்ன சின்ன கல்லை வச்சு அதை வச்சு கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் குச்சி, சின்ன சின்ன குச்சியை வச்சு கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 10, 5 எவ்வளோ, 15 அந்த மாதிரி. அப்புறம் ஃபிங்கர்ஸ் யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பெபிள்ஸ்னால் சின்ன சின்ன கல், கூழாங்கல்லுன்னு சொல்லுவோம்ல அது. அப்புறம் கௌரிஸ்னால் அந்த கௌரிஸ் மீன்ஸ் அந்த கவட்டை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், அதை வச்சு பண்ணுறது. அதுவும் குச்சி மாதிரி தான், கம்பு மாதிரி. ஓகே, டு கவுண்ட். ஈவன் டுடே வி லேர்ன் கால்குலேஷன் யூஸிங் அவர் ஃபிங்கர்ஸ். அஃப்கோர்ஸ் நம்ம எப்போவுமே எல்கேஜி யூகேஜியில் எப்போவும் எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம்? நம்ம 1 in the mind, 2 in the finger, after 1 2 3 ஃபிங்கர் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. டே அடிஷன் எப்போ யூகேஜிலாம் சொல்லி தருவாங்க. 1 + 2, 1 in the mind, 2 in the finger, after 1 2 3. மௌனா, நீயே அப்படி தான் சொல்லுவ, வீடியோலாம் இருக்கு. மறந்துடும், ஃபிங்கரில் தான் கவுண்ட் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், லெட்ஸ். கீழே காமிச்சிருக்காங்க பாருமா, கல். அந்த கௌரிஸ்ன்றாங்களே, ஆக்சுவலாக அந்த கட்டை தான் அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவுபார்லாம் சொல்லுவாங்களா, இப்படி கவட்டை மாதிரி வரும், இப்படி ரெண்டாக பிரியும் ஒரே கம்பாக வந்து, அதை தான் வந்து கவுபார் சொல்லுவாங்க. அது அப்புறம் ஃபிங்கர்ஸு. ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ். பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். ஹவு ஹேஸ் த இன்வென்ஷன் ஆஃப் மெக்கானிக்கல் கவுண்டிங் டிவைசஸ் மேட் கால்குலேஷன் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர். அஃப்கோர்ஸ் நம்ம கையில் என்றது, குச்சி வச்சு என்றது, கல் வச்சு என்றதுக்கெலாம் நேரம் தேவைப்படும் நிறைய. ப்ளஸ் ரொம்ப பெரிய நம்பர்லாம் நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா கல் நிறைய தேவைப்படும், குச்சி நிறைய தேவைப்படும், கையில் ஃபிங்கர்ஸ் 10 தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ரொம்ப பெரிய நம்பர்லாம் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ மெக்கானிக்கல் கவுண்டிங் டிவைஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கால்குலேஷன் ஈஸியாக இருந்தது. ஓகேவா? இப்போ மெக்கானிக்கல் கவுண்டிங் டிவைஸ் பார்த்துடலாமா? மெக்கானிக்கல் கவுண்டிங் டிவைஸ்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு அபாக்கஸ் தான் ஆக்சுவலாக மெக்கானிக்கல் கவுண்டிங் டிவைஸ். அதில் நம்ம தான் கையில் நகர்த்தணும், அதுவாக எதுவும் பண்ணாது, நம்ம தான் நகர்த்தி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அதான் மெக்கானிக்கல். ஓகே, ஆஃப்டர் ஏர்லி கவுண்டிங் டிவைசஸ் மெக்கானிக்கல் கவுண்டிங் டிவைசஸ் வேர் மேட். த லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி 10 ஃபிங்கர்ஸ் தான் இருக்குது, அப்புறம் 10 toes கீழே நம்ம கால் விரல். அப்பேரண்ட்லி காஸ்ட் ஏர்லி மேன் டு கன்ஸ்ட்ரக்ட் அ டூல் டு ஹெல்ப் ஹிம் வித் கால்குலேஷன்ஸ். ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு அபாக்கஸ். Abacus was the first calculating machine invented in China. Underline பண்ணுங்க, first calculating machine. Which is the first calculating machine கேட்டா abacus ன்னு சொல்லணும். ஓகேம்மா? in China. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? சைனாவில். to count large numbers. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய நம்பருக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் டெவலப் பண்ணாங்கடா நிறைய. மேக்ஸ்னு நம்ம கண்டுபிடிக்கல, மேக்ஸில் நிறைய தியரம், கால்குலேஷன்ஸ், ஃபார்முலா அதெல்லாம் நம்ம இன்வென்ட் பண்ணோம். அந்த மாதிரி. இட் வாஸ் அ வுடன் ரேக் ஹோல்டிங் 2 ஹரிசான்டல் வயர்ஸ். ஹரிசான்டல்னா இப்படி இருக்கிறது தெரியல, வெர்டிக்கல்னா ஸ்டாண்டிங்கு, ஹரிசான்டல்னா ஸ்லீப்பிங். ஹரிசான்டல் வயர்ஸ் வித் பீட்ஸ், அதில் மணியாக இருக்கும் பாருங்க, அதுதான் ஸ்ட்ரங் ஆன் தெம். ஸ்ட்ரங்னா என்னது? உள்ள கோத்து இருக்கும். ஓகே, த பொசிஷன் ஆஃப் த பீட்ஸ் வாஸ் சேஞ்ச்டு டு என்டர் அ நம்பர். ஓகேவா? அது ஒன்றும் கிடையாது, அது நீங்கள் அந்த அபாக்கஸ் கிளாஸ் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த 1 2 3 அதில் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன். பண்ணியிருக்கியா நீ? எதுவும் எங்கள் இது பண்ண கற்றுக்கிட்ட அடிஷன் வரையுமா? சரி, ஓகே. சிம்பிள் கால்குலேஷன்ஸ் லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸ் வேர் பெர்ஃபார்ம்ட் யூசிங் அன் அபாக்கஸ்.
ஸோ நல்லா பார்த்துக்குங்க, அபாக்கஸில் 4 ஆப்ரேஷன்ஸுமே பண்ணலாம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அம்மா கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக பண்ணுங்க, ஓகேவா? நோ மோர். கீழே பாருங்க, அபாக்கஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸ் used to add and subtract numbers. It was developed in 3000 BC, before Christ. ஓகேவா? அதாவது 3000னா இப்போ நம்ம ஆல்ரெடி 2021ல இருக்கோம். 0 போய் அதுக்கு முன்னாடி 3000. ஸோ என்ன அர்த்தம்? அது 5000 இயர்ஸ் பேக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. புரிஞ்சிருச்சாமா? இப்போ இருந்து 5000 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, இட் வாஸ் ஆல்சோ கால்ட் அ கவுண்டிங் ஃப்ரேம். புரியுதாம்மா? ஓகே ஓகே, கவுண்டிங் ஃப்ரேம்னா ஒன்றும் கிடையாது. நம்ம யூஸ்வலாக ஃபோட்டோலாம் ஃப்ரேம் சொல்லுவோம்ல, படம் மாதிரி இருக்கும்ல, இப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் அது. அதனால் அது வந்து கவுண்டிங் ஃப்ரேம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது அபாக்கஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கவுண்டிங் ஃப்ரேம்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது வந்து நேப்பியர்ஸ் போன். இது வந்து இன்னொரு மெத்தடு. ஆனால் இது பாருங்கள், இது 1614 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அபாக்கஸ்க்குலாம் ரொம்ப லேட்டராக தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. 1614னா ஜஸ்ட் ஒரு 400 இயர்ஸ் பேக்கு. ஓகேம்மா, ஆல்மோஸ்ட் 400 இயர்ஸ் பேக் தான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னது? ஜான் நேப்பியர்ன்றவர் வந்து இன்வென்டட் அ கால்குலேட்டிங் டிவைஸ் கால் நேப்பியர்ஸ் போன்ஸ். ஏன்னா அது பார்க்க போன் மாதிரி இருக்கும். ப்ளஸ் அவர் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேர் வந்து நேப்பியர்ஸ் போன்ஸ். திஸ் டிவைஸ் இஸ் அ செட் ஆஃப் ரெக்டாங்குலர் ராட். ஓகேவா? அங்கே பாருங்கள், ராடு மாதிரி இருக்குது, பட் அது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். சாதனா கேமரா மறைச்சிருச்சு. ஓகே, ரெக்டாங்குலர் ராட் மார்க் வித் நம்பர்ஸ். ஓகேவா? அதில் நம்பர் இருக்கும். இட் வாஸ் மென்ட் ஃபார் சிம்பிள் கால்குலேஷன் சச் as அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் நம்பர்ஸ். இங்கேயும் அதே தான். 4 ஆப்ரேஷனுமே நேப்பியர் போன்ஸால் கூட பண்ண முடியும். லேட்டர், இப்போ தான் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம், இப்போ எதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன்? லேட்டர் இது தெரிலப்பா எனக்கு, நான் வீடியோ தான் பார்க்கணும். லேட்டர் இட் வாஸ் இம்ப்ரூவ் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பர்ஸ். அங்கே பாருங்கள், அபாக்கஸ்லேருந்து இது ஒரு விஷயம் அதிகமாக பண்ணுது. என்னென்னா ஸ்கொயர் ரூட்னு ஒரு மேக்ஸில் வந்து ஸ்கொயர் ரூட்னு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஓகேம்மா? ஒன்றும் கிடையாது. இப்போ 5 × 5 எவ்வளோ? 25. சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஒரு நம்பர் கிடைக்கும்ல. 4 × 4 16, 3 × 3 9, அந்த மாதிரி. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ன்னு கேட்டாங்கன்னா 5. அந்த நம்பர் ஆன்சர் வர நம்பரை 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் கிடைக்கணும். இப்போ 16க்கு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. எந்த நம்பரை 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்கும்? 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3. 3 3s are 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2. அவ்வளோதான், அதுதான். ஓகேவா? இன்னும் அடுத்த கிளாஸில் இதெல்லாம் ஸ்கொயர் ரூட்லாம் படிப்பீங்க. இன்னும் சாதனாக்கு வந்து தெரில, ஃபுல்லாக புக்கை பார்த்தா தான் தெரியும். ஓகே, அடுத்தது பாருங்க, எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கவுண்டிங் டிவைசஸ். ஓகே ஓகே, பிளேஸ் பாஸ்கல் invented the first mechanical calculator in 1642. அங்கே பாருங்க, 1614, இது வந்து 1642. ஸோ அபவுட் வந்து ஒரு 28 இயர்ஸ்க்கு அப்புறம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இட் வாஸ் நேம்ட் பாஸ்கலின். அவர் பேரை வச்சே சொல்லியிருக்காங்க, பாஸ்கலின். அவர் பேர் பாஸ்கல்ல, பாஸ்கலின். இட் ஹேட் அ பாக்ஸ் வித் 8 மூவபிள் வீல்ஸ் கால் டயல்ஸ். அந்த மேலே இருக்குது பாருங்க, வாட்சில் இருக்கிற டயல் மாதிரி 8 இருக்கும் பாருங்க. ஓகே, அதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. த நம்பர்ஸ் ஃபார் கால்குலேஷன்ஸ் வேர் என்டர்ட் வித் டயல். அந்த டயலில் 1 2 3 அப்படி நகர்த்துவாங்க போல இருக்கு. இட் குட் ஆட், சப்ட்ராக்ட், டிவைட் அண்ட் மல்டிப்ளை நம்பர்ஸ் ஆஸ் பிக் ஆஸ் thousands. ஸோ இது ரொம்ப பெரிய நம்பர்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. எவ்வளோல? thousandsல, அதாவது 4 digits. ஓகேம்மா, ஃபஸ்ட்டு பாருங்கள், அபாக்கஸ், நேப்பியர்ஸ் போன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாஸ்கலின். அது வந்து பிளேஸ் பாஸ்கல் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பாஸ்கல் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு. எப்போவுமே வந்து இன்வென்ட் பண்ணவங்க எந்த இயர் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதான் ரொம்ப கீ. சரியா? 1614. அபாக்கஸ் வந்து 3000 BC 42. No more. Pascaline was the first gear driven calculator. அண்டர்லைன் பண்ணுங்க, கியர் ட்ரிவன். கியர்னா ஒன்றும் கிடையாதுமா. இப்போ சைக்கிளில் வந்து எப்படி சைக்கிள் ஓடுது? நார்மலாக நீங்கள் ஓட்டுறீங்களா அந்த சைக்கிள்? டயர் இருக்குது, சரி, நீங்கள் மீச்சா தானே ஓடும், மிதிக்கிறீங்களா?
அந்த செயினில் பல்லு பல்லாக இருக்கா, முன்னாடி பெருசாக இருக்கும், பின்னாடி ஒன்று சின்னதாக இருக்குமா? கருப்பா இருக்கும் அந்த அதுதான் கியர். ஓகே, கியர்னா ஒன்றும் கிடையாது, நம்ம வாட்ச்லலாம் உள்ளே கூட இருக்கும். அது வந்து பல்லு பல்லாக இருக்கும். ஒரு விஷயம் மூவ் ஆகும்போது அது இன்னொன்று மூவ் பண்ண வைக்கும். அதை தான் நம்ம யூஸ்வலாக கியர்னு சொல்லுவோம். ஓகேவாம்மா? ஓகே, இந்த பாக்ஸில் தான் ஃபஸ்ட்டு அவர் இப்படி டயலில் சுற்றுறோம்ல, அப்போ அதுக்கு உள்ளே இருக்கும்போது அது வந்து இது கியர் வந்து மூவ் ஆகும் போல் இருக்குது. சரியா? அந்த மாதிரி இருக்கும் போல் இருக்குது. மீதி இருக்கிற அபாக்கஸாக அந்த மாதிரி கிடையாது, நேப்பியர் போன்ஸும் அந்த மாதிரி கிடையாது. அது சும்மா கட்டை தான், பீட்ஸ் தான், கையில் நகர்த்துறது. ஓகே, அடுத்தது பாருங்க, லைப்னிஸ் கால்குலேட்டர். லைப்னிஸ் ஓகே, மேத்தமேட்டிஷியன். ஓகே, பேரெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நான் படித்ததே இல்லை இதெல்லாம். காட்ஃப்ரைட். ஓகே, மேத்தமேட்டிஷியன்னா மேக்ஸ் படித்தவங்க, இல்லை வந்து கணித மேதை அந்த மாதிரி சொல்லலாம். மேத்தமேட்டிஷியன் காட்ஃப்ரைட் லீப்னிஸ். ஓகே, லைப்னிஸ்னு சொல்லலாம், லைப்னிஸ் built a calculator in 1671. 42க்கு அப்புறம் பாருங்க, 29 இயர்ஸ்க்கு அப்புறம் இவர் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. that could add, subtract, multiply and divide numbers. It could also find square roots. மேலே இருக்க மாதிரியே தான், எதே பாஸ்கலின் இருக்கு பாருங்க, அதே நேப்பியர் போன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான். இது வந்து ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. அது பாருங்க, ஹார்மோனிய பொட்டி மாதிரி ஒரு டப்பா மாதிரி இருக்கு, உள்ள மூவ் பண்ற மாதிரி இருக்கும் போல இருக்கு. இதெல்லாம் ஒன்னொன்னா நீங்க யூடியூப்ல பாக்குறீங்களா? அப்புறமா இது எப்படி இருக்கும், அதை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்ட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து ஜாக்வாட் லூம். இது பாருங்க, மெக்கானிக்கல் டிவைஸ் தான், ஏதோ அப்படி கட்டையெல்லாம் மூவ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. இன் 1801 பாருங்க, 16th செஞ்சுரிக்கு அப்புறம் 19th செஞ்சுரிக்கு வந்துட்டாங்க. ஓகே, 18 தாண்டிடுச்சுன்னா அது 19 சொல்லணும்டா. 16 தாண்டிடுச்சுன்னா அது 17th செஞ்சுரியில் இருக்குது. 1700 உள்ளே போயிட்டோம்ல, புரியுதா? இப்போ நம்ம இருக்கிறது எந்த செஞ்சுரி? 21st செஞ்சுரி. 20 தாண்டிட்டோம், அதனால 21st. 18 தாண்டிட்டாங்க, அது 19th செஞ்சுரி. 1801 ஃபர்ஸ்ட் இயர். ஆமா, தாண்டிட்டாலே அவ்வளோதான், 19th செஞ்சுரி தான். இப்போ நம்ம இருக்கிறது எந்த செஞ்சுரி அது சொல்லு? 20 தானே இருக்கு, ஏன் 21st சொல்ற? 21ன்றது இயர், 2021 தானடா. அப்போ ஏன் 21st செஞ்சுரி சொல்ற? புரியுதா? 20th செஞ்சுரி வந்து 1900லேயே முடிஞ்சு போயிடுச்சு. ஓகே, 20th செஞ்சுரி முடிஞ்சிருச்சு, இது 21st செஞ்சுரிக்குள்ள நம்ம போயிட்டோம். புரியுதா? ஒரு இது எக்ஸ்ட்ரா வரும். இப்போ உனக்கு எத்தனை வயசு ஆகுது? 9 முடிஞ்சு 10th போயிட்டல்ல, புரியுதா இல்லையா? அதே மாதிரி தான் இதை வந்து 18 முடிஞ்சு 19 போயிட்டாங்க. இப்போ 21st செஞ்சுரி சொல்றோம், அப்பனா 18க்கு 19th செஞ்சுரின்னு சொல்லணும், 16க்கு 17th செஞ்சுரின்னு சொல்லணும். முதல் 2 லெட்டர் மட்டும் பார்க்கணும், 2 நம்பர் மட்டும். புரியுதா? புரியுதாடா? கன்ஃபியூஸ் ஆகிக்காத. ஓகேம்மா, இன் 1801 J.M. Jacquard invented a powered loom. ஓகே, லூம்னா ஒன்றும் இல்லை, இந்த கைத்தறிலாம் பண்ணுவாங்கள்ல, ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருங்களா? இந்த பட்டு புடவெல்லாம் பண்ணுவாங்கள்ல, டப் 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 டப்னு அடிச்சு, அதே மாதிரி தான், அதுதான் லூம்னுவாங்க. தட் யூஸ்ட் பஞ்ச்டு wooden cards to automatically weave incredibly detailed patterns including pictures and text. இதில் வச்சும் கால்குலேஷன் பண்ணாங்க. அது ஒன்றுமே கிடையாது, நம்ம துணிலாம் நெய்வோம்ல, அதே மாதிரி இருக்கிறது தான். பட் எத்தனை தடவை அழுத்தணும் அந்த அதில் கவுண்ட் வச்சு பண்ணுவாங்க. ஓகேவா? அதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. திஸ் கேன் பி டேக்கன் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ரீட் ஒன்லி மெமரி டிவைஸ். அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா, இத்தனை தடவை பண்ணால் இந்த அவுட்புட் வரும், அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பண்ணாங்க. அதனால் அதை வந்து ரீட் ஒன்லி மெமரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ஒரு பேட்டர்னு ஃபார்முலா அந்த மாதிரி இருந்ததுனால. ஓகேவா? ரீட் ஒன்லி மெமரி நம்ம என்ன சொல்லுவோம்? ROM. ஓகேவாம்மா? அடுத்து பேபேஜஸ் இன்ஜின். இவர் தான் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவர், சார்லஸ் பேபேஜ் சொல்லுவோம்ல, பேபேஜ் இன்ஜின். சார்லஸ் இதுவரையும் பாருங்கள் மெக்கானிக்கலாக தான் இருந்தது. சார்லஸ் பேபேஜ், a mathematics professor, designed an automatic calculating machine in 1822. இப்போ தான் மெக்கானிக்கல்லேருந்து ஆட்டோமேட்டிக் வருது. புரியுதாம்மா? ஆட்டோமேட்டிக்னா அதுவே பண்ணும், நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி நகர்த்த வேணாம். ஓகே, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக். he called it difference engine. அதை வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னா டிஃப்ரென்ஸ் இன்ஜின்னு சொன்னார். ஏன்னு பார்ப்போம். in 1823
he thought of a mechanical construction which was known as mechanical digital computer. அதுக்கப்புறம் அவர் வந்து மெக்கானிக்கல் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வந்து இன்வென்ட் பண்ணார். ஓகே, பிரெயின் டீசர் பாருங்க, அதை பார்த்துங்க பக்கத்தில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. எது நான் ஆல்ரெடி சொன்னல, கம்ப்யூட்டர் ஏர்லியே அது ஏன் கம்ப்யூட்டர்னு சொன்னாங்க, கால்குலேட்டர் அவ்வளோதான். அதை தான் கம்ப்யூட்டர் சொன்னாங்க. ஆமாம், அது எப்படி ஒர்க் ஆகுனா பிக்சரை பார்த்தோன்னா நமக்கு எல்லாம் தெரியாது. ஓகே, போட்டு தான் நம்ம படித்து பார்க்கணும். ஓகே, பிரெயின் டீசர் பாருங்க. விச் டிவைஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ரீட் ஒன்லி டிவைஸ்? எது ரீட் ஒன்லி டிவைஸ்? ஃபர்ஸ்ட் ரீட் ஒன்லி டிவைஸ் ஜாக்வார்ட் லூம். கரெக்டாக அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? அதை ஜாக்வார்ட் லூம் தான் ஃபர்ஸ்ட் ரீட் ஒன்லி டிவைஸ். ஓகே, அடுத்தது பேபேஜ் கால் திஸ் அனாலிட்டிக்கல் இன்ஜின். அதாவது ரெண்டாவது அவர் மெக்கானிக்கல் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பண்ணார் பாருங்க, அதை வந்து அவர் வந்து அனாலிட்டிக்கல் இன்ஜின்னு சொன்னார். அனாலிட்டிக்கல்னால் ஒன்றும் கிடையாது, மேக்ஸ் நம்ம இது ஃபார்முலாவெலாம் சால்வ் பண்ணுறது தான். ஓகே, திஸ் ப்ரொவைடட் பேஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர். அதாவது இதுதான் வந்து பிற்காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுற இப்போ டிஜிட்டல் கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிக்க உதவியாக இருந்தது. எப்போவுமே ஒரு இன்வென்ஷன் வந்து எடுத்தோன்னே அப்படியே பெருசாக சூப்பராக பலபலன்னு வந்துடாது, புரியுதாம்மா? ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது சின்னதாக தான் கண்டுபிடிப்பாங்க, அதுலேருந்து வேற ஒன்று கண்டுபிடிப்பாங்க, அதுலேருந்து வேற ஒன்று கண்டுபிடிப்பாங்க, புரியுதாம்மா? நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபோன் ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி இருந்தது. நான் பழைய ஃபோன்லாம் காமிச்சிருக்கேன். பட்டன் தான் இருக்கும், இவ்வளோண்டு டிஸ்பிளே இருக்கும், நார்மல் பட்டன் இருக்கும். இது கூட வந்து அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த மாதிரி ஸ்லைட் ஃபோன்லாம். நம்ம பெருசாக எதுவுமே பார்க்க முடியாது, கலர் கூட இருக்காது. இது கலர் ஆக்சுவலாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து கலர் டிஸ்பிளே வந்தது. அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே நல்லா பெருசாக வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, டச் ஸ்க்ரீன் வந்தது. ஆரம்பத்தில் வந்த டச் ஸ்க்ரீன்லாம் பார்த்தோன்னா இப்போ பண்ணுற மாதிரி இப்படி பண்ணாலும் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காது. போட்டு இப்படி அழுத்தணும், அப்போ தான் ஒர்க் ஆகும் டச் ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் லேட்டராக ஆப்பிளில் அந்த ஃபோன்லாம் வரும்போது ரொம்ப சென்சிட்டிவாக வந்தது. இப்போ வர்றதெல்லாம் பார்த்தோன்னா லைட்டாக இப்படி பண்ணாலே வந்து நல்லா, அதாவது மீன்ஸ் வந்து அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும், புரியுதாம்மா? ஸோ இன்வென்ஷன் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்லேயே வந்து சூப்பராக வந்துடாது. ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க, அதுலேருந்து டெவலப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ சார்லஸ் பேபேஜ் பண்ண அந்த மெக்கானிக்கல் டிவைஸ் தான் வந்து பிற்காலத்தில் வந்து மீன்ஸ் அனாலிட்டிக்கல் இன்ஜின் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, திஸ் ப்ரொவைடட் அ பேஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர். சார்லஸ் பேபேஜ் இஸ் ரைட்லி கால்ட் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஈவன் தோ இவருக்கு முன்னாடி எல்லாருமே வந்து நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருந்தாலும் கம்ப்யூட்டருக்கு ஃபாதர் யாருன்னா சார்லஸ் பேபேஜ் தான். ஏன்னா இவருக்கு முன்னாடி பண்ணவங்க எல்லாரும் பண்ணது வந்து மெக்கானிக்கல் கவுண்டிங் டிவைஸ். இவர் தான் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக மாற்றினார், கண்டுபிடிச்சார். அதனால தான் இவரை வந்து நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது பாருங்கள், பூலியன் லாஜிக். இப்படி ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது கம்ப்யூட்டரில். ஆக்சுவலாக கம்ப்யூட்டரில் வந்து நம்ம டைப் பண்ணுறோம், கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி இது பண்ணுறோம், வீடியோ ஆன் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் இதுக்கு பின்னாடி கம்ப்யூட்டருக்குள்ளே பார்த்தோன்னா எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் நீ இதை பண்ணணும், இதை கிளிக் பண்ணால் நீ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ரோக்ராம் உள்ளே எழுதியிருப்பாங்க, புரியுதாம்மா? ஸோ சும்மா நடந்துடாது எதுவும். ஓகே, இப்போ பாருங்கள், அந்த பூலியன் லாஜிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்னா என்னது, ப்ளஸ் ஆர். ஆடுக்கு தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏரோ மார்க்கில் ஆர். மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து அண்ட். அது ஒரு லாஜிக். ஓகேம்மா? ஓகே, நான் அதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க, நான் கிளியராக சொல்லித்தரேன். ஓகே, இப்போ சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா? ஆர்னா ஒன்றும் கிடையாதுமா. ஆர்னா இது இல்லை அது, எய்தர் ஆர் மாதிரி, இது இல்லை அது, ஏஆர்பி. இப்போ ஏபி இருக்குது, ஏஆர்பி. அண்டுனா ஏ அண்ட் பி, புரியுதாம்மா? ரெண்டுமே எடுத்துக்கும். ஆர்னா ஏதாவது ஒன்று எடுத்துக்கும், அண்டுனா வந்து ரெண்டையும் எடுத்துக்கும். அதெல்லாம் வந்து அது வந்து ஒரு ப்ரோக்ராம் கான்செப்ட், அதெல்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஓகே, ஜார்ஜ் பூலி அவர் பேர் தான். ஓகே, டிசைன் த பூலியன் லாஜிக் which became the fundamental principle for designing computer circuits. இதை வச்சு தான் கம்ப்யூட்டரில் அந்த உள்ளே இருக்கிற போர்டு ப்ரோக்ராம் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த லாஜிக்கை வச்சு தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவாம்மா? ஓகே, இது எல்லாம் வந்து யார் எதை கண்டுபிடிச்சான்றதை மட்டும் நீங்கள் ஒரு ஹிண்ட் மாதிரியோ இல்லை நோட்டில் எழுதிக்கங்க, இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டோம் பாருங்க இது வரையும். ஓகேவா? அது
இது சில இதுல வந்து யார் இந்த மிஷின் அந்த மிஷின் பேர்ல மோஸ்ட்லி அவங்க பேர் தான் இருக்கும் அதுல. ஆனா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவங்களோட ஃபர்ஸ்ட் பேர் இருக்கு பாருங்க, அதை மாத்தி கொடுத்திருந்தாங்கன்னா தப்பு பண்ணிடக்கூடாது. இது பூலியன் லாஜிக்ல செகண்ட் நேம் மட்டும்தான் அவரது பூலி, அது மட்டும் தான் மேட்ச் ஆகுது. ஜார்ஜ் மேட்ச் ஆகல பாருங்க. அதே மாதிரி சார்லஸ் பேபேஜ் இன்ஜின் மட்டும்தான் இருக்கு. புரியுதாமா? ஸோ நம்ம ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும், ஈவன் வருஷத்தை கூட. ஓகே, எலக்ட்ரானிக் கவுண்டிங் டிவைஸ். இன் 1889 an American named Herman Hollerith, okay, Herman Hollerith invented a counting machine to count the population of USA. அவர் ஒரு கவுண்டிங் மிஷின் வந்து கண்டுபிடிச்சார். எதுக்காக? யூஎஸ்ல இருக்கிற மக்கள் தொகை கணக்கு பண்றதுக்காக. எவ்வளவு பேர் இருக்காங்க யூஎஸ்ஏக்குள்ள, அமெரிக்காக்குள்ள, எப்படி அது கணக்கு பண்ணுவாங்க? ஓகேவா? மேபி எடுத்து என்டர் பண்ணுவாங்க. இந்த ஊர்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த ஊர்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த மாதிரி. ஓகே, இட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் எலக்ட்ரானிக் கவுண்டிங் டிவைசஸ். இட் வாஸ் பேஸ்ட் ஆன் பஞ்ச் கார்ட்ஸ். பஞ்ச் கார்ட்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? பஞ்ச் கார்ட்லாம் ஒன்றும் இல்லை, கார்டு மாதிரி இருக்கும். அதில் நம்பராக இருக்கும். அதில் வந்து ஹோல் நம்ம வந்து எந்த நம்பர் நமக்கு தேவையோ அதுக்கு அந்த இடத்துல ஹோல் போடணும். அந்த மாதிரி பஞ்ச் பண்ணுறது, ஓட்ட போடுவாங்க. அதுக்கு பேர் வந்து பஞ்ச் கார்ட்ஸ். ஓகேவாம்மா? அதை வச்சு தான் அவர் வந்து அதை பேஸ் பண்ணி அவர் வந்து யூஎஸில் வந்து மக்கள் தொகை கணக்கு பண்ணாங்களாம். ஓகேவாம்மா? ஓகே. ஈவன் வந்து இப்போ தான் ஆக்சுவலாக அது கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட வந்து இந்த வேலைக்கு போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அட்டண்டன்ஸுக்கு வந்து பஞ்ச் கார்டு கையில் வச்சுருப்பாங்க. அவங்க போய் அந்த மிஷின் உள்ள விட்டாங்கன்னா அதை அந்த டேட்டில் வந்து ஓட்டை போட்டு வெளில வந்துடும். அதை கையில் வச்சுப்பாங்க. அதில் ஓட்டை விழுந்திருந்ததுன்னா அவங்க அன்றைக்கி வேலைக்கு போயிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது அந்த கார்டை வாங்கி பார்த்துட்டு அந்த மாதம் எவ்வளோ நாள் வேலைக்கு வந்திருக்காங்க அவ்வளோ நாள் போட்டு சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ தான் அதெல்லாம் இல்லை. இப்போ தான் எல்லோரும் பேஜை வச்சு டேப் பண்ணுறாங்க. அப்போ வந்து பஞ்ச் கார்டு யூஸ் பண்ணாங்க, அட்டண்டன்ஸ்க்கெலாம் கூட யூஸ் பண்ணாங்க. ஆமாம், வேலைக்கு போகணும்டா. வேலைக்கு டெய்லி வராங்களா இல்லைன்னு எப்படி எல்லாருக்கும் தெரியும்? அந்த மிஷின் மாதிரி இருக்கும், அதில் இப்படி விட்டோன்னா உள்ளே போயிட்டு டக்குன்னு பஞ்ச் பண்ணும். அதுக்கு பேர் தான் பஞ்ச் கார்டு. அந்த மாதிரி அங்கே எடுக்கிறது கஷ்டம். ஒரு ஃபேக்ட்ரியிலலாம் எல்லாரும் வேறு நேரத்தில் வருவாங்க, எப்படி நிற்க வச்சு எடுக்க முடியும் அட்டண்டன்ஸ்லாம்? அதுக்காக அந்த பஞ்ச் கார்டு ஸ்கூலில் மேம் எடுப்பாங்கடா. எப்படி அந்த பஞ்ச் கார்டுல ஸ்கூல்ல எல்லாம் யூஸ் பண்ணல பஞ்ச் கார்டு. வேலைக்கு போறவங்க எம்ப்ளாயி யூஸ் பண்றாங்கன்னு சொன்ன, சம்பளம் கொடுப்பாங்கன்னு சொன்னேன்ல. ஸ்கூல்லையா சொல்லிட்டு இருக்கேன்னா? ஸ்கூல்ல இன்னை வரையும் நம்ம கையில தான் எடுக்கிறாங்க அட்டண்டன்ஸ். ஓகே, இல்லைன்னா ஏமாத்திடுவீங்க நீங்க. நீ பஞ்சு கார்டை யார்கிட்டயாவது கொடுப்ப, அவங்க உள்ள விட்டு எடுத்துருவாங்க. அதை அந்த மாதிரி வேலை பண்ணிடுவாங்க. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, மெயின் எலக்ட்ரானிக் கவுண்டிங் டிவைசஸ். It was based on the punch card. Herman Hollerith was the founder of the company that became famous as IBM. IBMன்றது இப்பயே இருக்கு, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. ஓகே, IBM சர்வர் இருக்கு. IBMல அவங்க நிறைய ப்ராடக்ட் பண்றாங்க. ஆனா சாஃப்ட்வேர் கம்பெனி தான் மெயின். நம்ம ஊர்ல கூட இருக்கு, IBM சொல்லுவாங்க. ஓகே, ஆமா, இவர் தான் வந்து லேட்டரா அந்த ஃபவுண்டர், அந்த மீன்ஸ் அந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு. ஓகேவா? அதுக்கு பேரே என்னன்னா, ஐபிஎம்க்கு என்னது பேரு? இன்டர்நேஷனல் பிசினஸ் மிஷின். வெரி குட், இன்டர்நேஷனல் பிசினஸ் மிஷின். ஓகேவா? அதாவது அந்த மிஷின் பேரே தான் அவங்க வந்து கம்பெனி பேராகவும் வச்சுக்கிட்டாங்க. ஓகே. அடுத்தது, மாடர்ன் கால்குலேட்டிங் டிவைசஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ். இப்போதான் கம்ப்யூட்டர்ன்ற ஒரு பேர் வந்து உள்ள வருது பாருங்க. ரொம்ப மாடர்னாக நம்ம கால்குலேஷனை யூஸ் பண்ணும்போது தான் அதை வந்து கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். மாடர்னா ரொம்ப லேட்டராக டிஸ்பிளேலாம் வச்சு அந்த மாதிரி மாடர்னாக இருக்க பார்க்குறதுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஓகே, மாடர்ன் கால்குலேட்டிங் டிவைசஸ். அதாவது ரீசெண்டாக மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் டுக் பிளேஸ் இந்த கால்குலேட்டிங் டிவைசஸ் இந்த 20th century. 20th centuryனா எது? 1901லேருந்து 1999 வரையும். 1999 வரையும். புரியுதா? 2000க்கு அப்புறம் வந்ததெல்லாம் 21st century. புரியுதாப்பா? ஸோ இப்போ நம்ம இருக்கிறது 21st century தான். 2099 வரையும் 21st century. 2100 வந்துருச்சுன்னா அது 22nd century. அவ்வளோ வருஷம்லாம் நம்ம இருக்குமான்னு தெரியாது. ஓகே, அடுத்தது இந்த 20th and early 21st century. இங்கே பாருங்க, 21st century இயர்லியில் தான் ரொம்ப அட்வான்ஸ் ஆச்சு. நான் சொன்னேன்ல,
ஈவன் நான் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து நான் ஸ்கூல் எப்போ முடித்தேன் 2001 முடித்தேன் 20 இயர்ஸ் பேக் காலேஜ் சேர்ந்தது ஓகேவாம்மா. அப்பயே பார்த்தோன்னா அப்போ கூட வந்து கம்ப்யூட்டர் வந்து இந்த பேங்க்கு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸ்கூலில் கூட இருக்கும், பட் அதுக்குன்னு கம்ப்யூட்டர் லேப்னு தனியாக இருக்கும். ரொம்ப கமர்ஷியலாக வரல, எல்லாருக்கிட்டேலாம் இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அது அப்போ கொஞ்சம் ரொம்ப விலை அதிகம், யூஸ் பண்ண எல்லாருக்கும் யூஸ் பண்ண தெரியாது, அதோட யூஸும் இருக்காது அப்போல்லாம். ஓகேவா? ஓகே, ஃபாலோயிங் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் டிவைசஸ் ஆஃப் திஸ் பீரியட். ஸோ இங்கே நோ மோர் பாருங்கள், ஐபிஎம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின்ஸ் இஸ் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கம்ப்யூட்டர் கம்பெனி. ஐபிஎம்ல வந்து கம்ப்யூட்டரும் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவாங்க. லார்ஜஸ்ட் கம்ப்யூட்டர் கம்பெனினா ரொம்ப பெரிய கம்பெனி அந்த மாதிரி. ஓகே, கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர், சர்வர்லாம் மேனுஃபேக்சர், ஆமாம் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அடுத்தது த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? ஏபிசி. ஓகே, த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோட்டோடைப். ப்ரோட்டோடைப்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ப்ரோட்டோடைப்பை. ப்ரோட்டோடைப்னா இப்போ ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை ஸ்ட்ரெயிட்டாக அது அப்படியே நம்மளால் உருவாக்கிட முடியாது. ஓகேவா? புரியுதாம்மா? அதுக்கு என்ன பண்ணுவாங்க? ப்ரோட்டோடைப்னா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, இல்லை இந்த மாதிரி ஒரு மாடல், ஓகே இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குவாங்க ஃபஸ்ட்டு. அதை தான் ப்ரோட்டோடைப் சொல்லுவாங்க. அதை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஒர்க் ஆகுது ஒழுங்காக இருந்ததுன்னா அப்புறம் தான் அந்த ப்ரோட்டோடைப்பை வச்சு அதே மாதிரி நிறைய மேக் பண்ணுவாங்க. புரியுதாம்மா? ஓகே, ப்ரோட்டோடைப் வாஸ் பில்ட் பை ஜான் வி ஆட்டனசாஃப் அண்ட் கிளிஃபர்ட் இ பெர்ரி. இவங்க 2 பேர் அந்த லெஃப்ட் சைடில் இருக்காங்க பாருங்க. ஓகே, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டரை வந்து ப்ரோட்டோடைப் வந்து டெவலப் பண்ணாங்க. அதனால தான் ஏபிசி. இட் ஹேட் வேக்யூம் டியூப்ஸ். அண்டர்லைன் பண்ணுங்க, வேக்யூம் டியூப்ஸ்னா வேக்கம் இருக்கும், உள்ள ஒன்றுமே இருக்கா, ஸ்விட்சாக யூஸ் பண்ணாங்க. இப்போலாம் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த காலத்தில் வந்து வேக்யூம் டியூப் தான் யூஸ் பண்ணாங்க இன்ஸ்டெட் ஆஃப் மெக்கானிக்கல் ஸ்விட்சஸ். அதாவது மெக்கானிக்கல் ஸ்விட்ச்னா என்னது? இப்போ நம்ம ஸ்விட்சை நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறீங்கல்ல, லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறீங்களா, அது மெக்கானிக்கல் ஸ்விட்ச். நம்ம தான் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும். இன்கேஸ் ரிமோட்டை வச்சு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது என்னது? அது மெக்கானிக்கல் ஸ்விட்சா? கிடையாது, அது எலக்ட்ரானிக் ஸ்விட்ச். இப்போ நீங்கள் டிவி ஆஃப் பண்ணுறீங்களா, டிவி என்ன ஸ்விட்சை ஆஃப் பண்ணுறீங்க? ரிமோட்டில் அந்த ரெட் கலர் பட்டன் பண்ணால் ஆஃப் ஆகிடுதுல, அதெல்லாம் எலக்ட்ரானிக் ஸ்விட்ச். புரியுதாம்மா? அதே மாதிரி இங்கே வந்து மெக்கானிக்கல் ஸ்விட்சுக்கு பதிலாக அவங்க வேக்கம் ஸ்விட்ச் யூஸ் பண்ணாங்க. ஓகே, அது ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும் அது ஆரம்ப காலத்தில். இட் வாஸ் கால்டு ஓகே ஆட்டனசாஃப் பெர்ரி கம்ப்யூட்டர், ஏபிசி. அவர் பேர்லேருந்து வந்து ஆட்டனசாஃப் எடுத்துட்டாங்க, இவர் பேரில் இருக்கிற பெர்ரி எடுத்து சி கம்ப்யூட்டர். பெர்ரி பெர்ரி இருக்கும்டா, அந்த மாதிரி தான். இட் யூஸ் த பைனரி நம்பர் சிஸ்டம் கால்டு லைக் அ மாடர்ன் கம்ப்யூட்டர். பைனரி அண்டர்லைன் பண்ணுங்க, பைனரி நம்பர் என்ன எழுதுறா? ஐயோ பாட்டிலரா தண்ணி எடுத்து. பைனரி, பைனா என்னது? பிஐ, பை, அது பாய். யூனினா என்னது? யூஎன்ஐ, யூனி. யூனிட்டினா ஒன்னா இருக்கணும், ஒன். யூனி, ஒன். அதே மாதிரி பைனரினா 2. ஓகே, பைனா 2. இங்கே என்ன 2 இருக்குன்னா பைனரி நம்பரில் 0 இல்லைனா 1 இருக்கும். அந்த பைனரி அண்டர்லைன் பண்ணி கீழே எழுதிக்கோங்க, 0 or 1 இல்லை 0,1 போட்டுக்கோங்க. ஓகேவா? என்ன அர்த்தம்னா அவங்க ஸ்டார்டிங் அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, இப்போ வரையும் நம்ம கம்ப்யூட்டர் ஆக்சுவலாக அந்த லாஜிக்கில் தான் ஒர்க் ஆகுது. எப்படின்னா 0னா ஆஃப், 1னா ஆன், அவ்வளோதான். இந்த ஆன் ஆஃப் வச்சு தான் இப்போ கூட கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது, அதே லாஜிக்கை வச்சு தான். அதுக்கு பேர் தான் அவங்க வச்ச பேர் வந்து பைனரி நம்பர்ஸ். 0 இல்லைனா 1, வேறு எந்த நம்பரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. 0 யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா 1 யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகே, அதுவே பெருசாக போகும், நம்ம லேட்டராக பார்க்கலாம், ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவாம்மா? பட் சிம்பிளாக சொல்லணும்னா 0னா ஆஃப், 1னா ஆன், அவ்வளோதான். புரிஞ்சிச்சம்மா? ஆமாம், அந்த மாதிரி தான். சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க, Z3. Z3 was an electromechanical computer designed by Conrad Zuse.
அந்த ஜூஸ்ன்ற பேரில் இசட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இட் வாஸ் த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் ப்ரோக்ராமபிள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டிங் மிஷின். முன்னாடி வந்து அவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் ஸ்டில் வந்து கொஞ்சம் மெக்கானிக்கல்லாம் இருக்கும். இவர் வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் ஆகிட்டார். ஓகேவா? இவர் கண்டுபிடிச்சது. இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மிஷின் தட் குட் பி கன்சிடர்ட் எ கம்ப்ளீட் கம்ப்யூட்டிங் மிஷின். ஸோ கம்ப்ளீட்டாக அதுவே பண்ணிவிடும் கேல்குலேஷன்ஸ் எல்லாம். நம்ம இன்புட் மட்டும் கொடுத்தா போதும். அந்த மாதிரி வேறு எதையும் நம்ம ஆன் பண்ண வேணாம், ஆஃப் பண்ண வேணாம். அந்த மாதிரி வந்திருக்கும். புரியுதமா? ஓகே. அடுத்தது ஹார்வர்ட் மார்க் 1. ஓகே, இந்த மாதிரி வந்து பேருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஐ மட்டும் போட்டிருந்தாங்கன்னா அது ரோமன் லெட்டர் 1, 1, 2. அதெல்லாம் யூஸ்வலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. புரியுதாமா? அதை வந்து நம்ம படிக்கும்போது ஹார்வர்ட் மார்க் 1ன்னு படிக்கணும். ஓகே, ஹார்வர்ட் மார்க் 1 கம்ப்யூட்டர் வாஸ் பில்ட் இன் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஹார்வர்ட் அண்ட் ஐபிஎம் இன் 1944. அதாவது ஹார்வர்டு மார்க்ன்றவர் வந்து அவங்க அப்புறம் ஐபிஎம் கம்பெனியில் அவங்க 2 கம்பெனியும் ஒன்றா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்னா ஒன்றா சேர்ந்து டெவலப் பண்ணாங்க. ஏன்னா இதை கம்ப்யூட்டர்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து காசு நிறைய செலவாகும்மா. சரியா? ஒரு தனி நபர் இப்போ ஈவன் நம்மக்கிட்ட ஐடியா இருந்தால் கூட நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட் தேவைப்படும், காம்போனன்ட் தேவைப்படும், நம்மளால் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் கம்ப்யூட்டருக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான். புரியுதாம்மா? ஸோ நம்ம ஏதாவது நமக்கு வந்து ஒரு தாட் இருக்குது, நம்ம ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா நமக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணணும். நம்மக்கிட்ட காசு இருக்கணும். நம்மக்கிட்ட அப்படி தனியாக இல்லைன்னா யாராவது ஸ்பான்சர் பண்ணணும். அது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக இருந்ததுன்னா ஏதாவது ஸ்கூலு, காலேஜ் அவங்களாம் கூட ஸ்பான்சர் பண்ணுவாங்க, யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி. ஆனால் இன்கேஸ் நம்மளோட இது வந்து கண்டுபிடிப்பு வந்து ரொம்ப பெரிய ஸ்கேலில் இருக்குது, அதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ தான் வந்து கம்பெனிஸ் வந்து கூப்பிட்டு அவங்க செலவு பண்ணி பண்ண வைப்பாங்க. புரியுதாமா? இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகேவா? ஓகே, திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமபிள் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் மேட் இன் த யூஎஸ். ஓகேவாம்மா? இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமபிள் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். டிஜிட்டல்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ பார்க்குறமே டிஸ்பிளேலாம் இருக்குல்ல, இந்த 0, 1 நம்ம டிஸ்பிளேயில் வரும். ஓகே, 0, 1 அதுதான் ஆக்சுவலாக டிஜிட்டல். ஓகே ஓகே, பட் இட் வாஸ் நாட் பியூர்லி எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். ஸ்டில்லு வந்து இது வந்து பியூராக எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் கிடையாது. சரியா? ஸ்டில் பியூர்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம், இதுதான் பியூராக எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரு. நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அதுவே பண்ணுவோம். ஓகேவா? ஆனால் அவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் மேபி நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த விஷயம் பண்ணணும், கால்குலேஷன் பண்ணணும்னா நீ இதை ப்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் அதுவே பண்ணிடாது. அது இல்லைடா, அதில் ஒரே இதுலேயே எல்லாமே பண்ணாதான் அந்த மாதிரி இருக்கும். ஏதாவது மேனுவல் செலெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, பிரெயின் டீசர் பாருங்க. ஹூ ஃபவுண்டட் ஐபிஎம்? வெரி குட், ஹெர்மன் ஹால்ரிக். வெரி குட், அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. த மிஷின், இங்கே பாருங்க அவங்க கண்டுபிடிச்ச மிஷின் பாருங்க. த மிஷின் வெயிட் 5 tons. அண்டர்லைன் பண்ணுங்க, 5 tons. 1 ton எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 1000 kg. வெரி குட், 1000 kg. 1000 kg ஈக்குவல் டு 1 ton. அப்போனா 5 tons. 5 டன்னுனா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஊரில் இருக்கிற யானை வந்து 2 யானைக்கு சமம். ஒரு கம்ப்யூட்டர் அவ்வளோ பெருசு, ஒரே ஒரு கம்ப்யூட்டர். இப்போ பார்க்குற மாதிரி படம்லாம் கூட பார்க்க முடியாது, கால்குலேஷன் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் அது. அப்பனா யோசிச்சு பாருங்க, இவ்வளோ அங்கே நிற்கிறாரு பாருங்க ஒருத்தர், அவருக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே வந்து ஒரு கம்ப்யூட்டர். ஸ்டார்டிங்ல வந்து பெரிய பெரிய சுவிட்ச் யூஸ் பண்ணாங்கடா, வேக்கம் சுவிட்ச், அது ரொம்ப பெருசு. இப்போ இப்போ பண்ணிட்டாங்க, டெவலப் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க கண்டுபிடிக்கல, அப்புறமா டெவலப் பண்ணி இப்போ குட்டியாக ஆக்கிட்டாங்க ப்ராசஸரை. இப்போ கண்ணுக்கே தெரியாது நமக்கு சுவிட்சு. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சுவிட்ச் வந்து இவ்வளோண்டு ப்ராசஸருக்குள்ளே இருக்கும். ஓகே, மைக்ரானில் இருந்தால் மைக்ரானில் தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஓகே, the machine weighed 5 tons and had 500 miles of wire. வெறும் வெயிட் அது மட்டும் கிடையாது, 500 miles of wireனா யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்டத்தட்ட 500 மைல்ஸ்னா எவ்வளோ தூரம் தெரியுமா? 1.6 times 0.6னா 3, 800 கிலோமீட்டர். 800 கிலோமீட்டர்ஸ். 800 கிலோமீட்டர்ஸ்னால் கிட்டத்தட்ட நம்ம சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும்
அவ்வளோ லென்த்தான ஒயரு, அங்கே யூஸ் பண்ண ஒயர் எல்லாம் நீங்கள் இழுத்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகும். புரியுதாம்மா? ஒரு டேய் சவுத்தில் இருக்குடா கன்னியாகுமரி. எனக்கு தெரியலையே. அப்படி இருக்காதீங்க, இந்தியாவில் இப்படி கீழே அதோட தானே முடியும். காஷ்மீர் மேலே டாப்பில் இருக்குல்ல, பாட்டமில் இந்தியா இருக்கிறது வந்து கன்னியாகுமரி. அது எனக்கு தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கு, அதுக்குள்ள நார்த்துக்கிட்ட பேர்லேயே தெரியல. கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை இருக்கு மேடம், ஹைட்டா பாங்க நிறைய இதில் காமிப்பாங்களடா. கடல்ல இருப்பான், அது கன்னியாகுமரியில் தான் இருக்கு. ஓகேம்மா, சரியா? ஸோ யோசிக்கங்க. அப்போ ஃபஸ்ட்டு பண்ணும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ ஒரு பெரிய கம்பெனியால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேவாம்மா? அப்புறம் பாருங்கள், இட் வாஸ் 8 feet இன் ஹைட் அண்ட் 51 feet இன் லென்த்து. 8 feetனா வந்து யூஸ்வலாக வந்து 6, நம்ம வீட்டு சீலிங் இருக்குல்ல, சீலிங்லேருந்து கொஞ்சம் ஹைட்டாக கம்மியாக இருக்கும். ஓகேவாம்மா? அவ்வளோ ஹைட்டு. விட்டு பார்த்தோன்னு வைங்க 51 feet. அதை மாதிரி ஒரு 8 மடங்கு, ஓகே, இல்லை ஒரு 6-7 மடங்கு இருக்கும். ஓகேவாம்மா? ஸோ ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணாங்க. பாருங்கள் இங்கே, ENIAC அண்ட் UNIVAC. The first fully functional electronic digital computer to be built in the US was ENIAC. ENIAC என்ன abbreviation பாருங்க. டேய் அது யூனிடா, UNIடா. இது அது கிடையாது. இதில் ஒரு வருதுக்கும் ஒரு வேர்டு இருக்கு. எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர். ENIAC, ENIAC சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர். இன்டகிரேட்டர்னா ஒன்று சேர்க்கறது, ஒன்று சேர்த்து கால்குலேட் பண்ணும். ஓகேவாம்மா? எதை பண்ணுன்னா நம்பரை தான் நியூமரிக்கல்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர். இது ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இட் வாஸ் somewhat similar to the earlier computers but was considerably large and more flexible. ஓகே, இது வந்து ரொம்ப பெருசு தான், ஃப்ளெக்சிபிள் தான், பட் ரொம்ப பெருசு. அப்புறம் UNIVAC, யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். இதை தான் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் யூஸுக்கு வந்தது. கமர்ஷியல் யூஸ்னா நம்ம மக்கள்ல இல்லை பிஸ்னஸ்ல நம்ம பயன்படுத்துறது. அந்த என்னண்டா இல்லை, UNIA இதுல இருந்து எடுத்துக்கிட்டாங்க. யூனிவர்சல்ல இருந்து 3 லெட்டர் எடுத்துக்கிட்டாங்க. UVACன்னு சொல்லாம யூனிவேக்னு சொல்லுவாங்க, சொல்றதுக்கு நல்லா இருக்குன்னு. UNI 3 லெட்டரையுமே யூனிவர்சல் எடுத்துட்டாங்க. V அதான் 4 லெட்டர் வந்து யூனிவர்சல்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். ஓகே, யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் வாஸ் த ஃபர்ஸ்ட் கமர்ஷியல். அண்டர்லைன் பண்ணுங்க. கமர்ஷியல்னா நான் ஆல்ரெடி சொன்னேன். கமர்ஷியல்னா நம்ம வெளியில் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. ஓகேவாம்மா? ஒரு ஆஃபீஸில் இல்லை வந்து ஒரு பேங்க்கில் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு யூஎஸில் வந்து அது வந்து கமர்ஷியல் யூஸ்க்கும் வந்தது. ஓகே, இப்போ பாருங்கள், கம்ப்யூட்டர் எட்டிக்விட் அப்படின்னா பார்ப்போம். எட்டிக்விட்னா அது ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஓகே, வென் நாட் இன் யூஸ், அதாவது கம்ப்யூட்டர் எட்டிக்விட்னா என்னென்னா நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லை வந்து எதை எப்படி யூஸ் பண்ணணும், ஓகேவா, அதை பற்றி சொல்லுவாங்க. ஓகே, வென் நாட் இன் யூஸ் கீப் த கம்ப்யூட்டர் கவர்ட் டு ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் டஸ்ட் அண்ட் டர்ட். என்னென்னா யூஸ் பண்ணாத டைமில் கம்ப்யூட்டர் கவர் பண்ணி வைங்க. ஏன்னா ப்ராசஸர் உள்ளே வந்து டஸ்ட்டு டர்ட்டு போச்சுன்னா அஃபெக்ட் ஆகிடும், ஹீட் ஆகும் ரொம்ப, அப்புறம் வந்து கெட்டு போயிடும். ஓகேவாம்மா? ஈவன் வந்து ஃபயர் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. டு நாட் எக்ஸ்போஸ் இட் டு சன்லைட் ஆஸ் வெல். ஏன் சன்லைட் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா கம்ப்யூட்டர் ஆல்ரெடி வந்து ஹீட் ஆகும். நமக்கு சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணோன்னா இன்னும் ஹீட் ஆகிடும். ஓகேவாம்மா? அடுத்து, இட் இஸ் பெட்டர் டு கீப் த கம்ப்யூட்டர் இன் அ கூல் பிளேஸ். அதனால தான் நம்ம ஃபேன் காற்றுல கொஞ்சம் கூலாக யூஸ் பண்ணோன்னா கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோ ஆகாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஈஸியாக இருக்கும். ஈவன் நமக்குமே வந்து ஹார்மாக இருக்காது. மடியிலெல்லாம் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணும்போது லேப்டாப் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா அது நம்ம உடம்புக்கும் கேடு. ஓகே, இட் கெட்ஸ் ஹீட் பாஸ் ஆகும்டா நம்ம உடம்புல. நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து நம்ம பிளட்டு சர்க்குலேட் ஆகி நம்ம பாடி டெம்பரேச்சர் எலிவேட் ஆகி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். தேவையில்லாத சூடு நம்ம உடம்புல போகக்கூடாது. ஏன்டா ஜுரம் இருக்கா இல்லையான்னு பார்ப்பேன். என்னடா பாடி டெம்பரேச்சர் தானடா அது 36.36லேருந்து 37க்குள்ளே இருக்கணும். சரியா? நீ அன்னெசரியாக எதுக்காவது ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனனா இந்த மாதிரி விஷயத்தில், ஓகே, பாடியோட ஹீட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, அதனால் வந்து டிசீஸ் வர்றதுக்கெலாம் வந்து சான்சஸ் அதிகம். ஈவன் ஸ்கின் பேர்ன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் அதிகம்.
அப்படியே காலில் ரொம்ப நேரம் வச்சிருந்தேன்னா 36.7 வந்தா வரேன் அந்த இது இருக்கு 37.5 மேலே தான் ஃபீவர். ஓகே 37.5 மேலே தான் இது. நம்ம நார்மல் டெம்பரேச்சர் வந்து 36.35 அந்த மாதிரி இருக்கும். எனக்கு 2. ஓகே டு நாட் எக்ஸ்போஸ் இட் டு. ஓகே அது பார்த்தாச்சு, கூல் பிளேஸு. ஓகே வென் இட் இஸ் ரன் ஃபார் அ கன்சிடரபிள் பீரியட் ஆஃப் டைம், அதாவது ரொம்ப நேரம் நம்ம ஒர்க் பண்ணோன்னா, ஓகேவா, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அது கூல் பிளேஸில் இருக்கிறது தான் நல்லது. ஓகேம்மா. ஓகே அடுத்தது கீவேர்ட்ஸ். மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ அண்டர்லைன் பண்ணுங்க. சொல்லு. மைக்ரோ ப்ராசஸர் thousands of integrated circuits ICs சொல்லுவாங்க ஷார்ட்டா. ICs built onto a single chip. ஓகே இது என்னது? சிங்கிள் சிலிக்கான் சிப். சிலிக்கான்னா மண், அதுல இருந்து இது பண்ணுவாங்க. ஓகே மைக்ரோ ப்ராசஸர்னா நம்ம நார்மலா சொல்லுவோம்ல, இன்டெல் ஆட் கூட வரும், இன்டெல் 7 இன்டெல் 9 மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு கூட வரும் பாருங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல வந்து இந்த மாதிரி ஒட்டியிருப்பாங்க, இது இன்டெல் i7 ப்ராசஸர் 8th ஜெனரேஷன் அந்த மாதிரி. அந்த ப்ராசஸர்ல என்ன இருக்கும்னா உள்ள குட்டி 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 குட்டியா நான் சொன்னல மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்விட்சஸ் இருக்கும். அந்த காலத்துல பெருசா வேக்கம் ஸ்விட்ச் யூஸ் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் இப்ப பார்த்தோம்னா மைக்ரோ ப்ராசஸர். அதனால தான் மைக்ரோனா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். இதுக்குள்ள இவ்வளோண்டு இந்த ப்ராசஸருக்குள்ள வந்து இது உள்ள இருக்கு. இவங்க இந்த கம்பெனி இன்டெல்ன்றது கம்பெனி பேர்ரா, இவங்க பண்ணிருக்காங்க. உள்ள இருக்கு, கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கும், லேப்டாப்குள்ள இருக்கும் ப்ராசஸர். ப்ராசஸர் இவ்வளோண்டு தான் இருக்கும், அதுக்குள்ள இருக்கும் ஸ்விட்சஸ். ஓகேவா, நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணு. நம்ம பண்ணல, அதை ப்ரோக்ராம் பண்ணி அந்த ஸ்விட்சை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ இந்த இது ஆனானா அது ஆமா 0 1ல தான் இதாகும். அதுல அந்த குட்டி குட்டி ஸ்விட்ச்ல 0னா இந்த 0வா இருந்து இது 1ஆ இருந்தா இது பண்ணணும், இது 1ஆ இருந்து இது 0வா இருந்தா இது பண்ணணும்ன்றத ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. 0 1s பேஸ் பண்ணி தான். ஓகே வேக்கம் டியூப் பாருங்க, அண்ட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட். அந்த வேக்கம் டியூப் நாங்கள் யூஸ் பண்ணது வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம கையில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறல அந்த மாதிரி சுவிட்ச் தான், ஆனால் பெருசாக இருக்கும். டம் 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 டம்னு க்ளோஸ் ஆகும், ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஓகேவாம்மா. ஓகே அடுத்தது மைக்ரோ ப்ராசஸர் வந்து நம்ம வந்து வீடியோக்கு நான் காமிக்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம். அப்பா போன தடவை கூட ஷேர் பண்ணும்போது அந்த நம்ம வீடியோ பிளாக் ஆயிடுச்சு. சாதனா இங்கே பாருங்க, அது எப்படி இருக்குன்னு சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா, அந்த காலத்தில் யூஸ் பண்ணது வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு. ரொம்ப யோசிக்க வேணாம், ஜஸ்ட் பாருங்க. ஓகேவா, இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கும், டியூப் மாதிரி இருக்கா, இங்கே மேலே ஒரு பிளேட் இருக்குது, கீழே ஒரு பிளேட் இருக்கா. ஓகே அதுக்கு வந்து நம்ம எலக்ட்ரிக் சிக்னல் கொடுக்கும்போது இதான் பவர் சப்ளை. மேலே கீழே பல்பு கொடுக்குறோம்ல அதே மாதிரி தான், ஒயரில் கனெக்ட் பண்ணுறோம்ல அதே மாதிரி. ஓகே அது பவர் சப்ளை கொடுக்கும்போது இதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகும், அப்போ வந்து அது சுவிட்சு க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதில் உள்ள கரண்ட் போகலன்னா ஆஃப், அந்த மாதிரி தான் கான்செப்ட். ஓகே இப்போ பாருங்கள் மேலே இருக்க கீழே இருக்க ஆனோட் கேத்தோட் வந்து பாருங்கள். இப்போ வந்து கீழேருந்து மேலே வந்து என்ன போகுது, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது, அதாவது க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஆன் ஆகிருக்குன்னு அர்த்தம், லைட் ஆன் ஆகிற மாதிரி. புரிஞ்சிடுச்சா? ஆன் ஆகலைன்னா 0, ஆன் ஆகிட்டா 1, அவ்வளோதான். இது எலக்ட்ரான் ஃப்ளோடா, சும்மா அந்த இதில் காமிச்சிருக்காங்க. புரிஞ்சிடுச்சாம்மா? இதுதான் வந்து வேக்கம் ஸ்விட்சஸ்ஸு. ஓகேவா, அடுத்தது நான் காமிக்கிறேன் பாருங்கள், மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே இதுவுமே கொஞ்சம் பெருசு தான், பட் வந்து இதில் ஏதாவது சின்ன வீடியோ இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே இதே போடுவோம். போடு. இதோ பாருங்க, இப்போ இருக்கிறது வந்து இவ்வளோண்டு ப்ராசஸருக்குள்ளே அவ்வளோ இருக்கும், தமா தோண்டு தான் இருக்கும் இது உள்ளே பார்த்தீங்கன்னா. ஓகேவா, ஸோ ஸ்விட்சு மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேருங்க. ஓகே இதில் போடல அவங்க. அடுத்ததில் இதில் பார்க்கலாம். இதோ பாருங்க, அதாவது இந்த ப்ராசஸருக்கு உள்ளே போயிட்டு நம்ம அப்படியே ஜூம் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சுவிட்ச் இருக்கும், ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும். இதோ பாருங்கள், ஆஃப் ஆகிருந்தால் அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகாது, ஆன் ஆகிருந்தால் பாஸ் ஆகும், அவ்வளோதான் கான்செப்ட்.
ஓகே, இந்த ஸ்விட்சு வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும். அதில் ஒன்று ஆனு ஒன்று ஆஃப், ஒன்று ஆனு ஒன்று ஆஃப்னு அவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணி ஓகேவா, கடைசியாக வந்து நமக்கு வந்து அதை ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் பண்ண வைப்பாங்க. அவ்வளோதான். சரி, அது ரொம்ப உள்ளே போனோன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியாம்மா? பட் இதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோன்றது ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். 10⁻⁻6 ஆக்சுவலாக. மைக்ரோன்றது சின்னது, ப்ராசஸர்ன்றது அதுக்குள்ளே வந்து ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அது பாருங்கள், இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸு இதெல்லாம் தான். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஆக்சுவலாக அவங்க கையில் எழுதி போடுறாங்க. சரி, வேணாம் விடுங்க. ஓகேவா, வரைகிறாங்க. ஓகே, இதுதாம்மா கான்செப்ட். சரியா? இது இன்னொரு நாளைக்கு அட்வான்ஸாக போகும்போது நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மைக் இப்படி இருக்குது, அதுல லைட்டா இந்த ஷார்ப்பா இப்படி இப்படி இருக்குது. அது கம்ப்யூட்டர்ல இருந்து வந்து அது அப்படியா தெரியல, பார்ப்போம். கிரீனா இருந்துச்சு. அது வந்து இது பிசிபி போர்டு, அது உள்ள இருந்து எடுப்பாங்க. ஓகேவாம்மா? இதெல்லாம் தான் வேக்கம் டியூப் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லணும்னா ஸ்விட்சு, அவ்வளோதான். மைக்ரோ ப்ராசஸருன்றது ஸ்விட்சு தான். ஆனால் அந்த சின்ன பாக்ஸுக்குள்ளே மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்விட்சஸ் இருக்கும் உள்ள, அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சா? இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஒரு தடவையும் ப்ரோக்ராம் பண்ணும்போது இது பண்ணும்போது அந்த ஸ்விட்ச் ஆனாய் ஆஃப் ஆகும், நம்ம ப்ரோக்ராம் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம ரீகால் பண்ணிடலாமா ஃபாஸ்ட்டாக? ஓகே, early man used stones, sticks, fingers, pebbles and cowries to count. புரிஞ்சிடுச்சா? இது கேமரா மறைக்குது சாதனா. ஓகே. Abacus was the first calculating machine invented to count large numbers. It was developed in 3000 BC in China. Correcta? Okay. In 1614, John Napier invented a calculating device called Napier bones. In 1642, Blaise Pascal invented the first mechanical calculator. John Napier's and the Napier bones தான் first square root கண்டுபிடிக்கவும் யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. In 1671, mathematician Gottfried Leibniz built a calculator that could add, subtract, multiply and divide. In 1801, J.M. Jacquard invented a powered loom. சொன்னல கைத்தறி, இப்படி காலில் இது பண்ணுவாங்க. That used punched wooden cards to automatically weave-na நெய்யறது. Incredibly detailed patterns including pictures and text. ஸோ அதனால தான் இதை என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு read only memory device. கரெக்டா? அதுதான் அது. In 1822, Charles Babbage, a mathematics professorனா டீச்சர், அவர் தான் வந்து designed an automatic calculating machine which he called a difference engine. He also designed a mechanical digital computer in 1823 which was called analytical engine. Okay. George Boole designed the Boolean logic which became the fundamental principle of designing computer circuits. ஓகேவா? அந்த பூலியன் லாஜிக்கை வச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்தலாம். பூலியன் லாஜிக்கில் ஆர் அண்டு, ஆர்னா ப்ளஸ்ஸு, அண்டுனா இன்ட்டு மல்டிப்ளிகேஷன். Charles Babbage is called the father of computers. In 1889, an American named Herman Hollerith invented a counting machine to count the population of USA. The first computer prototype to use vacuum tubes instead of mechanical switches was built by John P. Atkinson and Clifford E. Berry. ஓகேவா? அதுக்கப்புறம் Z3ன்னு வந்து ஒன்று வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் வந்து டிசைன் பை கான்ராட் ஜூஸ். ஹார்வர்ட் மார்க் 1 கம்ப்யூட்டர் வாஸ் பில்ட் இன் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஹார்வர்ட் அண்ட் IBM இன் 1944. IBMனா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின்ஸ். ENIAC எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர். UNIVAC யூனிவர்சல், சொல்லுங்க, யூனிவர்சல் யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். ஓகேவாமா? வேர் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் பில்ட் இன் USA. ஓகே, இப்போ ஒன்றுனா பார்த்துடலாமா? அழகாக எழுதியிருக்கேன் நீ. ஓகே, வேர் வாஸ் த அபாக்கஸ் இன்வென்டட்? சைனாவில், தெரியும். ஓகே, ஹூ மேட் த ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் கால்குலேட்டர் இன் 1642? Blaise Pascal.
which was the first commercial computer produced in USA? யூனிவேக். கடைசியாக நம்ம பார்த்தது, நான் கமர்ஷியல்னால் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மக்கள் யூஸ்க்கு வந்தது, ஜென்ரல் யூஸ்க்கு, பப்ளிக் யூஸ்க்கு. ஹூ டெவலப் த டிஃப்ரென்ஸ் இன்ஜின்? சார்லஸ் பேபேஜ். அதை தான் அனாலிட்டிக்கல் இன்ஜின்னு சொன்னாங்க, அதுக்கு இன்னொரு பேர் வந்து அனாலிட்டிக்கல் இன்ஜின். ஹூ டெவலப் த பாப்புலேஷன், தட் இஸ் அ பாப்புலேஷன் கவுண்டிங் மிஷின்? ஹெர்மன் ஹால்ரித் தான் பண்ணார். அவர் தான் வந்து யூஎஸ்ஏ பாப்புலேஷனுக்காக வந்து கண்டுபிடிச்சார். அடுத்தது நேப்பியர் போன்ஸ் வந்து அவருக்கு என்ன இது பண்ணாங்க, அவருக்கு யார் கண்டுபிடிச்சா? ஜான் நேப்பியர். அவ்வளோ அழகாக எழுதியிருக்கேன் பாரு. அனாலிட்டிக்கல் இன்ஜின் சார்லஸ் பேபேஜ். பி. ஜாக்வர்ட் லூம். ஓகே. ஜேஎம் ஜாக்வர்ட். அது ஏன் ஏக்கு அப்புறம் இதுக்கு கேப் விட்டுருக்கீங்க? ஓகே. Z3 இருக்கட்டும், பரவாயில்ல. ஓகே. Z3 வந்து கான்ராட் ஜூஸ். கான்ராட் மது KONRAD ஏன்னு போட்டிருக்கீங்க. KONRAD. அதான் சொல்லிட்டேன்ப்பா. KONRAD கான்ராட். சரி, ஓகே. கான்ராட் ஜூஸ். அப்புறம் பாஸ்கலின் வந்து பிளேஸ் பாஸ்கல். ஓகே. fill in the blanks. Dash was first calculating device. எது தப்பா எழுதிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேப்பியர் போன்ஸ். யாரு? ஜான் நேப்பியர் தானே? இது கீழ போய் ஓ, fill in the blanks. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸ் எது? அபாக்கஸ். ஆமா, அபாக்கஸ் தான் ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் மிஷின். அடிச்சிட்டு எழுதிருங்க. அடுத்தது அழிச்சிட்டு. In an abacus, the position of beads is changed to enter a number. Correct. Pascaline had a box with 8 movable wheels called dials. Correct. Dialனா நம்ம இது வாட்ச்ல இருக்க மாதிரி. அத நம்ம பாக்குற ரெண்டுமே பாஸ்கலின். கீழ வந்து நீங்க பாஸ்கலின் எழுதிருக்கீங்க பாருங்க. பாஸ்கலின். Pascaline can be taken as the first read only memory device. Correct. கரெக்ட்டா? அதானே? ஆமாம். read only device. ஓகே. அடுத்தது Dash was founded. Dash was the founder of IBM. இது ஜான். அதுவும் தப்புன்னு நினைக்கிறேன். அது வந்து இது IBM founder யாரு? IBM founder வந்து ஹெர்மன் ஹால்ரித். ஹெர்மன் ஹால்ரித். ஓகேவாமா? அதை மாத்திருங்க. ஐடென்டிஃபை த பிக்சர். இது நீங்க அதை பார்த்து எழுதிடலாம். ஓகே. லைபின்ஸ் கால்குலேட்டர், பாஸ்கலின், அந்த ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் படிச்சுங்க, வாயிலே நுழைய மாட்டுது. அபாக்கஸ் மட்டும் தான் ஈஸியா இருக்கு, இது எல்லாமே வாயில நுழைய மாட்டுது. ஓகே. பேபேஜ் இன்ஜின், ஜாக்வர்ட் லூம். படிச்சேன். அதான் சொல்றேன்டா, எனக்கு 11th படிக்கும்போது தான் கம்ப்யூட்டர்னு ஒரு லெசனே வந்ததுடா. அதில் இதெல்லாம் நீ அப்போலாம் படிக்கும் போது அதான் நான் சொல்றேன். இல்ல வரல. அபாக்கஸ் கூட கிடையாது. அபாக்கஸ் கூட அது ரொம்ப இந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க, நாங்கள்லாம் பார்த்ததே கிடையாது. ஓகே. ரைட் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோவிங் அப்ரிவியேஷன்ஸ். ஏபிசி அட்னஸ் ஆஃப் பெரி கம்ப்யூட்டர். பெரிக்கு அப்புறம் கோடு போட வேணாமா? அவங்க 2 பேர் வந்து கொலாபரேஷன் பார்ட்னர்ஷிப்ன்றதுனால தான் அது கோடு போடணும். பெரிக்கு அப்புறம் தேவையில்லை. வெரி குட். ENIAC எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். IBM இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மிஷின்ஸ். வெரி குட். அழகா எழுதிருக்கீங்க. ஓகே. Who is called the father of computers? Charles Babbage. Name any 2 early machines. சும்மா 2 சொல்லுங்க. அபாக்கஸ், அப்புறம் இது பாஸ்கலின், லைபின்ஸ் கால்குலேட்டர், அதெல்லாம். ஓகே. டிஸ்கிரைப் த மிஷின்ஸ் இன்வென்டட் பை ஜான் நேப்பியர். அது என்ன? நேப்பியர் போன்ஸ். டிஸ்கிரைப் பண்ணணுமா? நேப்பியர் போன்ஸ் மட்டும் சொன்னா பத்தாது. அதுல எப்படி இருக்கும்? அந்த போனா ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும், அதுல நம்பர்ஸ் எழுதி இருக்கும். அதை வச்சு வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட்டும் கண்டுபிடிச்சாங்க. அது ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணணும். டிஸ்கிரைப் ஹார்வர்ட் மார்க் 1 கம்ப்யூட்டர். ஹார்வர்ட் மார்க் 1 கம்ப்யூட்டர் வந்து
என்ன பண்ணாரு, பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஹார்வர்ட் அண்ட் ஐபிஎம் 1944 ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாங்க ஹார்வர்ட் மார்க் 1ன்ற கம்ப்யூட்டரை. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமபிள் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் மேட் இன் த யூஎஸ். அது ஆனால் பியூராக வந்து அது வந்து எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் கிடையாது. அந்த மிஷின் வந்து பார்த்தோன்னா 5 tons வெயிட் இருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா அதோட ஒயர்லாம் வந்து 500 மைல்ஸ், ஓகேவா, 500 மைல்ஸ் வந்து லென்த் இருக்கும். அப்புறம் 8 feet டாலு, ஒரு 51 feet வந்து வைடு, ஓகேவாம்மா? ஓகே, அடுத்தது 700 கொஞ்சம் கிட்ட. ஓகே, அடுத்தது என்னது, லாஸ்ட் கொஸ்டின். அவ்வளோதானா? வாவ், சூப்பர். ஓகே, அடுத்தது பாருங்க, அப்ளை யுவர் நாலேஜ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் யூ யூஸ் டு கால்குலேட் லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் வை? என்ன அபாக்கஸ் கால்குலேட்டரும் டிக் பண்ணியிருக்கீங்க? எப்பா இது படிப்பா, வேல்யூஸ் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். Find out the places where an abacus is still used to teach. எங்க கிண்டர்கார்டன்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா டியூஷனும் இருக்குது. அபாக்கஸ் வந்து டியூஷன்லேயும் சொல்லித்தராங்க, கிண்டர்கார்டன்லேயும் சொல்லித்தராங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் யூ யூஸ் டு கால்குலேட் லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் ஒய்? எதுமா யூஸ் பண்ணுவ லார்ஜ் நம்பருக்கு? கம்ப்யூட்டர் தானே யூஸ் பண்ணுவ. ரெண்டு போட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுவீங்க. கால்குலேட்டர் கூட லிமிட்டடு. கால்குலேட்டரில் டிஸ்பிளே அதிகமாக போயிடுச்சுன்னா அதுலேயும் காமிக்காது. ஸோ கம்ப்யூட்டர் தான் பெஸ்ட்டு. இல்லை கால்குலேட்டரும் ஓகே தான், பட் அபாக்கஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணலாம். ஓகே, அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஒன்று ஒன்றா சொல்கிறீங்களா? சரி அப்படியா, சரி ஓகே, ஒன்று ஒன்றா சொல்கிறீங்களா? ஓகே, பண்ணிட்டீங்களா? அதான் பண்ணலாமான்னு கேட்குறேன் இப்போ. ஓகே, அக்ராஸ் பாருங்க. அக்ராஸ்னா லெஃப்ட் டு ரைட். ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் மிஷின். வெரி குட். எழுதிருங்க அபாக்கஸ். செகண்ட், a company founded by Herman Holrich. IBM. IBM டப்பார்ப்பா. அப்பா நானும் தண்ணி குடிக்கிற ரெஸ்ட். IBM போட்டிங்களா 5th? ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் கால்குலேட்டர் 9th. 6th. ஓகே, பாஸ்கலின். அதுதான் பாஸ்லின்னு எழுதிட்டீங்க. பாஸ்கலின் CA வரும், CALINE, PASCALINE, பாஸ்கலின். an electromechanical computer designed by Conrad Zuse. ரெண்டே லெட்டர் தான். Z3 8th கீழே. ஓகே, வெரி குட். ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். எது மேல இருந்து கடைசியா படிச்சோம், என்னது அப்ரிவியேஷன்? ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கம்ப்யூட்டர். ஓகே, அதுதான் வந்து தேர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் என்னது? ENIAC. ENIAC கரெக்டா? ஆமாமா, ENIAC, ENIAC, எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர், ENIAC. அபாக்கஸில் அப்படியே வந்துருச்சா? கரெக்டா? ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கம்ப்யூட்டர் பில்ட் இன் யூஎஸ். கடைசியாக படித்தது என்னது? யூனிவேக். 3 டாப் டு பாட்டம், UNIVAC. ஓகே, அடுத்தது a calculator built by Gottfried Leibniz. அவர் பேர்ல இருக்கு பாருங்க, அதான் லைப்னிஸ். அவர் பேர் இருக்கு பாருங்க, அதே தான், LEIBNIZ. கரெக்டாமா? எழுதிட்டீங்களா? ஓகே, 7th பாருங்க, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் புரோட்டோடைப். ABC. ABC. அடுத்தது மேக் அ டைம் லைன் ஆஃப் ஆல் த டிவைசஸ் தட் யூ ஹேவ் ஸ்டடிட் இன் த சாப்டர். இதில் கிடையாது, உங்களுக்கு தனியாக பண்ண சொல்லியிருக்காங்க. டைம் லைன்னா என்ன பண்ணணும்? 3000 BC. இங்கே பாருங்கள், லைன் போட்டுட்டு கேமராலே தெரியல, நீங்கள் இப்படி லைன் போட்டுட்டு லெஃப்ட்லேருந்து நம்ம டைம் லைன் போடுவோம், ஞாபகம் இருக்கா? கோடு போட்டுட்டு 3000 BC. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர். இயர் போடணும், பேர் போடணும், இயர் போடணும், பேர் போடணும். புரியுதாமா?
அப்போ அந்த மாதிரி எழுதி 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 கடைசி இயர்ஸ் வரையும் போடணும். அதான் டைம் லைன் சார்ட். 3ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை இது தனி ஆக்டிவிட்டி. 1 2 3டா. 2 தான் இந்த சால்வ் த பசில். 3ன்றது வேற ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வேற டிசைன் டைம் சார்ட் அண்ட் மேஜர் டெவலப்மெண்ட் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர். அதுவும் தனியா பண்ணணும். டைம்லைன் ஆஃப் ஆல் டிவைஸ். டைம்லைன்னா இதான்ப்பா கோட் போட்டு எழுதணும். அந்த ஒவ்வொருத்தங்க கண்டுபிடிச்சு லைனா எழுதணும். இந்த மாதிரி. ஆமா. ஃபர்ஸ்ட் என்னது? அபாகஸ். 3000 BCன்னு போட்டுட்டு கோடு போட்டுட்டு 3000 BC மேல அபாகஸ். அடுத்தது ரெண்டாவது வந்து 1614 கோடு போட்டுட்டு நேப்பியர் போன்ஸ். அப்புறம் வந்து 1642 பாஸ்கலின். 1671 லைப்னிஸ் கால்குலேட்டர். 1801 ஜாக்பாட் லூம். அப்புறம் வந்து 1822 பார்பேஜ் இன்னிங்ஸா இன்ஜின்ஸ் டிஃபரன்ஸ் இன்ஜின். ஓகேவா? அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வந்து 1823. அப்புறம் 1889ல வந்து இவர் ஹெர்மன் ஹால்ரித் வந்து கவுண்டிங் மிஷின். ஓகேவாம்மா? அதே மாதிரி ஒன்று போட்டு எழுதணும். அதான் சரியா? ஸோ மற்றதை எல்லாம் படிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இதில் டவுட் இருக்காம்மா? இன்னைக்கு கொஞ்சம் நம்ம புரியாதது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் சாதனா. ஓகேவா? பட் இப்போ இது போதும். ஏன்னா ரொம்ப டீப்பாக போனோம்னா நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகேவா? கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். பேசிக்காக என்னென்னா கால்குலேட்டர் பண்ணுறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே? பெரிய பெரிய நம்பர்லாம் ஆட் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறதுக்குலாம் கஷ்டமாக இருந்தது அந்த காலத்தில். அதனால் மிஷினை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது மெக்கானிக்கல் பண்ணாங்க. அப்புறம் எலக்ட்ரிக் சிக்னலை வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் இப்போல்லாம் பார்த்தோன்னா மாடர்ன் வந்துருச்சு. இப்போல்லாம் நமக்கு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் எல்லாமே டிஜிட்டல் மைண்ட் சொல்கிறாங்களே. 01 பேஸ்ட் ஆன் 01 வச்சு பைனரி வச்சு ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அங்கே 9 ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பிட போகிறேன். 10 ஆக போகுது. அதான் 9 சரியாம்மா? ஸோ நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலாம். நான் கொஞ்சம் ஈஸியாக புரியுற அளவுக்கு சொல்லித்தரேன். கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம்ப்பா. ஆனால் நீங்கள் இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அந்த ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் வச்சுங்கன்னா இது நினைவுலேயே நிற்க மாட்டுது. அந்த இயர் அதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சரிம்மா, பாய்மா. சாப்பிட்டு சமத்தா தூங்குங்க. ஓகே பாய். ஓகேம்மா, ஓகே பாய். பற்றியா உனக்கு?